அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம காங் இருக்கான்ல, அவன் வந்து அவனுடைய ஐஸ்கிரீம் கப்ல இருந்து அந்த இதை எடுக்கிறான், கருமுட்டையை. சோ அதை எடுத்து அப்படியே பாக்குறான். என்னடா விஷயம், எப்படா இங்க வந்துச்சு அப்படின்னா, சேர்மன் சா இருக்காருல, இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம ஹீரோட்ட டெலிவரி பண்றதுக்காக மட்டும் அனுப்பிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய இவன் ஒரு டாக்டர், சோ அவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கொடுத்து அனுப்புறாரு. என்னன்னா இவன் அந்த பேக்கேஜ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு, ஓகே நல்லபடியா வந்து பேக்கேஜ் வந்து டெலிவரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துல அங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் வராங்க. அப்பா என்னது, என்ன நடக்குது அப்படின்னு வேமா அந்தால் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கால் வச்சிருக்கிறத அப்படி மறைக்கிறாராமா. ஆக்சுவலி அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் என்னப்பா என்ன நடக்குதுங்க, ஆக்சுவலி வந்துட்டு காங் தானே அந்த வேலையை பார்த்திருக்கணும், என்ன நீங்க இது புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாருமா அவனை நான் அனுப்பிச்சது நல்லபடியா அதை டெலிவரி பண்றதுக்காக மட்டும்தான். உனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல, அவனால ஜீரோ கிராவிட்டில இந்த டெஸ்ட் அவனால பண்ணவே முடியாது, அதுக்கான சான்ஸே இல்ல அப்படின்றாரு. என்னப்பா உளறீங்க, உங்களுக்கு இன்னும் அவன் திறமை மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. கண்டிப்பா நம்பிக்கை இல்ல, நான் அவனை டெலிவரி மேனா தான் யூஸ் பண்ண நினைச்சேன், சோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டேன், இனி இந்த வேலை எல்லாத்தையுமே காங் தான் பண்ணுவான் அப்படின்றாரு. சோ அதை கேட்டோன்னே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ யார்கிட்ட இருக்குன்னு தெரியலேன்னு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்காரு. இப்ப யார்கிட்ட போய் கேட்கறது, எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்க, குப்பையில போட்டிருப்பாங்களே அப்படின்னு. பட் கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினி கால் பண்ணிடுறாங்க. சோ இது ஏதோ போன் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன் இருக்கும் போல இருக்குங்க. சோ அவங்களுக்கு கால் பண்ணி சாரிப்பா என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு. என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னே, ஒன்னும் இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நீ எந்த முறையில அதை வந்து கண்டெய்னரை கொண்டு போற அப்படிங்கிற மெத்தடை நான் எங்க அப்பாட்ட சொன்னேன். பட் அவர் வந்து உன்னை வெறும் டெலிவரி மேனா யூஸ் பண்ணிட்டாரு, சோ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ அப்படியே ஒரு பக்கம் ஷாக் ஆகி போயிடுறான். என்ன சொல்ற நீ அப்படின்னு. ஆமா அந்த டெஸ்ட் எதுவுமே நீ பண்ண போறது இல்ல, அது எல்லாம் காங் கைக்கு போயிருச்சு, அவன் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உண்மையை. சோ நம்ம ஹீரோ இதை கேட்டோன்னே ஷாக் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சோதனைக்காக எலிகள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து அந்த ஸ்பேஸ்ல அதுவும் ஜீரோ கிராவிட்டியில வச்சு அந்த எலியை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த எலியை வந்து அப்படியே மெதுவா வெளியே எடுக்கிறாங்க. அங்க கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆக்சுவலி வந்துட்டு மெயில் எலி வந்து ஏன்னு சொல்லி நாங்க மார்க் பண்ணிருக்கோம், மறந்துடாத, ஏ அப்படின்னு இருக்கிறது தான் மெயில் எலி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ஆண் எலியை வந்து ஏனும் ஃபீமேல் எலியை வந்து பீனும் பிரிச்சிருக்கிறதாக அங்க சொல்லப்படுது. சோ இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னது இது, ஏன் வந்து இந்த ஒரு எலி மட்டும் அதுவும் ஜீரோ கிராவிட்டில இப்படி அங்கிட்டு இங்கிட்டுமா சுத்திக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இங்க வந்து ஆக்சுவலி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்காரு அந்த டூரிஸ்ட், அவர் எப்படி அந்த வெயிட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிடுவாரா எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைம் ஆகட்டும், நான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ஃபேஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அனைத்து ஆஸ்ட்ரோநாட்டஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், அவங்க ஹெல்த் இஷ்யூ எதுவும் வரக்கூடாது. இவங்களுக்கு ஏன்னா ஜீரோ கிராவிட்டில இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வெயிட் தெரியாது. இப்போ நம்ம நார்மலா தரையில இருக்கிறப்ப நம்மளோட வெயிட் எல்லாமே கரெக்டா தரையை பார்த்து இழுக்கும், ஈர்ப்பு இருக்கிறதுனால அதனால வெயிட் தெரியும். பட் இங்க வந்து வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். சோ அதான் இவங்க பேசிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு நமக்கு ஆமா சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி என்னோட வீட்டுக்கு போய் வந்து அந்த டிவியை ஆஃப் பண்ணிருங்கப்பா, நான் டிவியை வந்து ஆஃப் பண்ணாம வந்துட்டேன் ஏதோ ஒரு மைண்ட்ல. சோ அது பாட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பில் ஓடிக்கிட்டே இருந்து ஹையா வந்துடாம அப்படின்னு அங்கிட்டு இருந்து நம்ம ஹீரோயினுடைய லவ்வர் சொல்றாரு, கவலைப்படாத, இந்த எர்த்ல நடக்கிற விஷயத்தை பத்தி நீ எதுவும் பெருசா கவலைப்படாத, நீ அங்க போயிருக்கிறது அந்த எலி பிரெக்னன்ட் ஆன டயத்துல இருக்குது, சோ அதை சேஃபா பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம கூடி சீக்கிரம் நீ அதுல ஜெயிச்சு நோபல் பிரைஸ் வின் பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இங்க என்ன டெஸ்ட் நடக்குது அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, அதாவது வந்து ஜீரோ கிராவிட்டில வந்து பிரெக்னன்சி சாத்தியமா, அங்க குழந்தை பிறக்குமா, அப்படி பிறந்த குழந்தையால பூமியில வாழ முடியுமா அப்படிங்கிற சில பல ரிசர்ச் எல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. சோ அதுக்காக தான் எலியை டெஸ்ட் பண்றாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எலி பிரெக்னன்ட்டா இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம போக பார்க்க போறோம். அவங்களும் வந்து அங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த எலி பாத்தீங்கன்னா இங்கிட்ட சுத்திக்கிட்டே இருக்கு, அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதே நேரத்தில் இங்க பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஹீரோயினிட்ட அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து, மேடம் ஆக்சுவலி காங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால அதுவும் டாக்டரேட் படிச்சவர், அதுவும் நம்ம ஜீரோ கிராவிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பா அவர் அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணுவாரு, நீங்க கவலைப்படாம இருங்க மேடம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரியா ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. இல்ல இந்த விஷயத்துல வந்து ஏமாத்தி அவனை எப்படியோ வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பிட்டாரு, பட் எப்படி கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்குவாராங்கிறதும் தெரியல, இல்ல அதுலயும் எதுவும் கோல்மால் பண்ண போறாராங்கிறது தெரியல எனக்கு அப்படின்றப்ப, இல்ல மேடம் கண்டிப்பா வந்து சார் பிராமிஸ் பண்ண மாதிரி உங்களுடைய கல்யாணம் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஆறுதலும் சொல்றான். அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி அங்க வந்துகிட்டு இருக்காரு. இந்த காங் இருக்காங்க, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னரை என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சேஃபான லாக்கர்ல வந்து வைக்கிறான். சோ அதே நேரத்துல ஹீரோ பாத்துறாரா, டேய் குடுறாத அப்படின்ட்டு வேமா வராரு. ஏன்னா அவருக்கு ஜீரோ கிராவிட்டிங்கிறது ஹேண்டில் பண்ண தெரியாது. பட் இவன் பக்காவா ஹேண்டில் பண்ணுவாப்ல. டக்குன்னு வரவன அப்படி லைட்டா ஒரு தட்டு லேசா தாங்க திருப்பி விடுறாரு, சல்லுன்னு பறந்து போய் என்கிட்ட விழுறாரு. ஒழுங்கா குடுறாத அப்படின்ற, இங்க பாரு தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகாத நீ, புரியுதா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதை உன்னால இங்க ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து சும்மா இல்லைங்க, நீ வந்து ஏற்ற அதை திருடிட்டு வந்து இப்ப எந்த பேசுறியா குடுறா அப்படின்னு சொல்லி வேமா வராரா, ஒண்ணுமே பண்ணுங்க, அப்படி தலையை பிடிச்சி லேசா ஒரு அமுக்குறாரா
இல்லையா, கர 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 கரன்னு சுத்த ஆரம்பிச்சிடறாரு. அவர் அழகா போட்டு பின்னெல்லாம் போட்டு லாக் பண்ணிடுறாரு. நம்மாலும் கரகரன்னு சுத்திட்டு இருக்காரு அப்ப வரைக்கும். சோ அவனும் வந்து ஒரு வழியா தட்டி தடுமாறி எந்திரிச்சு நின்னுட்டு, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சு போச்சா, இங்க பார் இதுதான் இருக்கிற கடைசி எக்கு, இந்த எக்கு மட்டும் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டரை மாத்தலாமே தவிர நீ வந்து ஒரு பேஷண்டோட டாக்டரை மாத்த முடியாது, ஒழுங்கு மரியாதை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா டக்குனு இந்த காங் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஓ அப்படியா, அப்ப வந்து ஒழுங்கா என்னோட குழந்தையை திரும்ப கூட, நான் உனக்கு இது எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்றாரு. என்னையா வளர்ற அப்படின்னு. ஆமா, கோயாங் வயித்துல இருந்தது என்னோட குழந்தைடா, அந்த குழந்தையை யாரோட பர்மிஷன் இல்லாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அழிச்சையில, ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தையை திரும்ப கொடு, நான் கண்டிப்பா அதை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்றாரு. அவன் அப்படியே பாக்குறான். பட் நம்ம ஹீரோ, போட நீயும் வந்து அவர் மாதிரி என்ன வந்து பிளைம் பண்ண பாக்குறியா, இங்க பார் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, அன்னைக்கு ஒரு டாக்டரா நான் பண்ண விஷயம் கரெக்ட், நான் ஒண்ணு வேணும்னே அந்த குழந்தையை அழிக்கலாம் இல்ல, ஆல்ரெடி அவங்க அபாசம் ஆன கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு சில ஆபரேஷன் பண்ண வேண்டி இருந்தது, அதனால வேற வழியே இல்லாம அந்த கரு முட்டையை நான் வந்து ஃபுல்லா கிளியர் பண்ண வேண்டியதா போச்சு, அதுக்கு எதுக்குடா என்னைய பிளைம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவரும் சத்தம் போறாரு. ஆமாங்க, அன்னைக்கு அவங்க இருந்த கண்டிஷனுக்கு இவர் தான் வந்து உயிரை காப்பாத்தினாரு. பட் அந்த சேர்மனா இருக்கட்டும் இவனா இருக்கட்டும், இவங்களை பொறுத்த வரைக்கும் இவன் தான் அந்த உயிரை கொண்டுட்டான் எவியிலே சொல்லிட்டே தெரியுறாங்க. அதனால தான் ஹீரோவுமே டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு இங்க கிளம்பி வந்துட்டு பணம் தான் முக்கியம் சொல்லி இப்ப என்னமோ வந்து பெரியவா பேசுற அப்படின்னு, ஓ அப்ப நான் வந்து பணத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணேன்னு சொல்றேன், நீ அப்படி நினைச்சா தாராளமா நினைச்சிட்டு போ அப்படின்றாரு. டேய் என்னடா சொல்ல வர்ற அப்படின்னு இவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாரு. இங்க பாரு, ஆக்சுவலி வந்துட்டு நீ சந்தோஷம் தான் படணும், உன்னால இந்த ஸ்பேஸுக்கு வர்றத பத்திலாம் யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது. இப்போ உன்னுடைய மாமனார் ஆகக்கூடிய மிஸ்டர் சாய் வந்து உன்னை இங்க அனுப்பிச்சிருக்காருல, சோ ஒரு வாரம் வந்து இருந்தியா சந்தோஷமா இருந்துட்டு போ, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல ஆயிடாத அப்படின்றப்ப, டேய் என்னோட விளையாடுறியா, நான் என்ன இங்க விளையாட்டுக்காக வந்திருக்கேன் நினைச்சா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உன் வருஷத்துக்கு நீ பாட்டு பேசிட்டே இருக்க, இங்க பார் நான் ஒண்ணு விளையாடுறதுக்காக இங்க வரல அப்படின்னு இவரும் கேக்குறாரு. ஆமா உனக்கு ஜீரோ கிராவிட்டினா என்னன்னா தெரியுமா, இல்ல ஜீரோ கிராவிட்டில ஒரு மைக்ரோஸ்கோப்பை பிடிக்க தெரியுமா, இல்ல ஒரு ஊசியோ ஒரு கத்தியோ உன்னால கரெக்டா பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறியா, இங்க பார் அதெல்லாம் ஹேண்டில் பண்றது எனக்கு இருக்கிற திறமை உன்கிட்ட கிடையாது, புரிஞ்சுக்கோ, சோ கை எடுக்கிறியா தம்பி அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. கட் பண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அப்படியே அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை சுத்தி காட்டுறாங்க. அப்படியே ஒவ்வொரு லைட்டா ஆஃப் ஆயிட்டு வருது, ஏன்னா எல்லாம் தூங்க போறாங்க நைட் ஆனதுனால. உடனே கேட்க கூடாது, பாஸ் அங்க சுத்தி இருட்டா தானே இருக்கு, அப்புறம் எப்படி பாஸ் நைட் பகல்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு அங்கேயும் வந்து வாட்ச் வச்சு டைமிங் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்துல எல்லாரும் தூங்குறதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினிட்ட, ஓகே இவா ஆக்சுவலி வந்துட்டு நாளை காலையில வந்துட்டு நீங்க எந்திரிச்சோன்னே மெடிசன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும், சோ மறந்துடாதீங்க அப்படின்னே, ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி ஒரு மாதிரியா நின்றுட்டே இருக்காரு. அந்த பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி கேட்கறாங்க, ஏய் ஆக்சுவலி வந்துட்டு நீ எங்க கொஞ்சம் காஸ்ட்லியான பெட்ல தூங்கிருப்பேன்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் காஸ்ட்லி கம்மி தான், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தூங்கலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ அங்க தூங்குனது வேற மாதிரி இருக்கும், ஜீரோ கிராவிட்டில தூங்குறது வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ போய் தூங்கு அப்படின்றப்ப அவர் அப்படியே பாக்குறாரு, அட போமா இந்த ஜீரோ கிராவிட்டி கன்றாவி பிடிச்சதா இருக்கு, எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு இருக்காரு. சோ அப்பதான் வந்து என்ன நடந்தது எப்படி வந்துட்டு சில டீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு, அதை காட்டும் போது இங்க பாரு நீ அங்க போறதுக்காக நான் என்ன வேணாலும் தரேன்னு சொல்லி அந்த சேர்மன் சொல்லியிருப்பாரு. சோ அப்ப அவர் சொல்லியிருப்பாரு, இல்ல அதாவது உங்களுக்கு தேவை உங்களுடைய கிராண்ட் சன், அதாவது உங்களுக்கு தேவை உங்க பேரப்புள்ள, அந்த பேரப்புள்ளையே நான் வந்து உருவாக்கி தரேன், ஆனா என்னோட லைஃப் வந்து அங்க போறப்ப பயங்கர ரிஸ்கா இருக்கும், சோ அதனால வந்துட்டு அங்க நடக்கிற ரிசர்ச் நல்லபடியா நடந்தது அப்படின்னா என்னுடைய பேர் தான் வரணும் வெளியே, ஓகேவா, என்னுடைய பேரை வந்து நீங்க வெளியே சொல்லணும் அப்படின்றாங்க. அவரு ஓகேப்பா அப்படின்றாரு. குயானை எனக்கு கட்டி கொடுத்துருங்க, அதே நேரத்தில் என்னோட பேரும் வெளியே வரணும், எனக்கு வந்துட்டு நிறைய நல்ல பேர்லாம் பேரு புகழ்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் ஒரு வழியா வந்து ஒத்துக்கிறாரு. சரி குடியா அப்படின்றப்ப அவர் ஐயோ வேற ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கலான்னு பார்த்தா இந்த ஓகே சொல்லிட்டானே அப்படின்னு, அது வந்து அப்படின்னா அட குடியா கையா அப்படின்னு பிடிச்சி ஓகே டீல் ஓகே ஆயிடுச்சு, நீ வந்து விளம்பர ரெடியாரு அப்படின்னு சொல்றாப்ல. அது எல்லாத்தையும் இவர் நினைச்சு பார்த்து ஒரு மாதிரியா டென்ஷன் ஆகுறாரு. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா மறுநாள் விடிஞ்சிருது, ரெண்டாவது நாள் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ காம்பினேஷன்ல கோடு போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பட் முடியல. ஆனா அதே நேரத்தில் கீழே வந்துட்டு நான் சொன்னேன் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு போன் பண்ணுது. அந்த நேரத்தில் திடீர்னு அலாரம் அடிக்குது, ரெட் லைட் எரியுது. அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷன் மொத்தம் வந்து அந்த அலாரம் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஒருவேளை நம்ம ஹீரோ தான் மாட்டிக்கிட்டாரான்னு பார்த்தா அதான் இல்ல. என்ன விஷயம் அப்படின்னா அங்க வந்து அந்த எலிகளை சோதனைக்காக வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு எலி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது வந்து இந்த ஆண் எலி என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஆண் எலியை ரொம்ப இதா தாக்கிருச்சு. சோ அதனால அந்த எலிக்கு வந்து அதிகமான அந்த பிளட் இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது, எப்படியாவது அதை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு தனியா வந்து அதை வச்சிருக்காங்க, ஒன்னா விட முடியல. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா நம்ம காங் இருக்கான்ல, அவன் வந்து கரெக்டா நம்ம ஹீரோ அங்கனக்குள்ள வந்து நின்று பார்க்கும்போது பாக்குறான். பார்த்துட்டு ரொம்ப பாவப்பட்ட இந்த எலி மாதிரியே நீயும் தான் அப்படின்றாரு. அப்படியே அவனும் பாக்குறான், யாரா இவன் பைத்தியக்காரனா இருப்பானோ அப்படின்னு. இது என்ன விஷயம் அப்படின்னா அந்த எலியவே கொண்டுட சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினியும் அங்க இருக்கிற சயின்டிஸ்டும் சொல்றாங்க, இல்ல இல்ல இதுக்காக வந்து எவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா, கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல செலவு பண்ணிருக்காங்க, நீங்க என்ன அசால்ட்டா கொள்ள சொல்றீங்க அப்படின்றப்ப, வேற வழி இல்ல அந்த மவுஸ் வச்சு நீ என்ன பண்ண போற, அந்த எலியை வச்சு சினிமா சோதனை பண்ண போறியா, அது எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்துல செத்துரும், அதனால அதை ஒரேடியா நீங்களே சாகடிச்சு வெளியே தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் எமோஷனலா இதாகிறாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய சீஃப் வந்து என்ன சொல்றாருன்னா காங் வந்துட்டு, இல்ல நீங்க வந்து ஒரு சயின்டிஸ்டா யோசனை பண்ணுங்க, தயவு செய்து எமோஷனலா அட்டாச் ஆகாதீங்க இந்த விஷயத்துல, இந்த எலியை இப்போதைக்கு கொல்றதா நல்லது, இதை ஒண்ணு நம்மளால காப்பாற்ற முடியாது, இது என்ன சாதாரண ஹாஸ்பிட்டல் நினைச்சியா ஆபரேஷன் பண்றதுக்கு, இதெல்லாம் நம்ம
மாதிரிலாம் பண்ணவே முடியாது. சோ இந்த எலியை கொன்னுறலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினி மத்தவங்க யாருக்குமே அதுல கொஞ்சம் கூட துளி கூட விருப்பமே இல்லைங்க. என்ன விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட 17 மில்லியன், அதாவது நம்ம நாட்டு காசுக்கு ஒரு 17 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க, அதை ஸ்பெண்ட் பண்ணி அந்த எலியை கொண்டு போயிருக்காங்க. அதை எப்படி கொல்றதுக்கு மனசு வரும்? அதனால அப்படியே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது தமிழ் சினிமால ஈய வச்சு படம் எடுத்தாங்க, ஆனா இங்க எலிய வச்சே நடத்துறாங்க. என்ன அப்படின்னா அந்த எலிக்கு கடைசியில ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. கீழே கண்ட்ரோல் ரூம்ல இருக்க பொண்ணு கூட சொல்லுது, இல்ல நல்ல வேலை அந்த எலி செத்துருச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. பட் இவங்க வந்து விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோயினியும் அது போக கூட இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல வெளியெடு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து வெளியெடுக்கிறார். எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஓவர் பிரஷரும் கொடுத்துட முடியாது. சோ அவரால் ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோலா கொடுக்க முடியும். அதனால அவரோட ஆள்காட்டி விரல ஒன்று தான் பயன்படுத்துறாரு. மெதுவா பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த ஹார்ட்ல. பட் அந்த எலியில எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல அந்த செஸ்ட் வந்து ஓபன் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு. என்னடா சொல்ற, ஏன்னா மனுஷனுக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி எலிக்கு செஸ்ட் ஆபரேஷன் பண்ணுன்ற அப்படின்னு எல்லாம் மிரள்றாங்க. இல்ல என்னால பண்ண முடியும்ன்றாரு. பட் இங்க இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா இது ஜீரோ கிராவிட்டில பண்றது. இப்ப நார்மலா வந்துட்டு இங்க இருக்கிற பூமியில பண்றது வேற, அங்க இருக்கிற ஜீரோ கிராவிட்டில பண்றது வேற. அப்பயும் வந்து அங்க இருக்கிற சீஃப் சொல்றாரு, இங்க பார் நீ நினைக்கிற மாதிரி இது சர்வசாதாரண விஷயம் இல்ல. ஜீரோ கிராவிட்டில இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உயிரினத்தை உன்னால ஆபரேட் பண்ண முடியாது, வேணாம் அப்படின்றாரு. இல்ல என்னால முடியும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினி பர்மிஷன் கொடுத்துறாங்க. பரவாயில்ல வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிய ஆபரேஷன் தியேட்டர்ல படுக்க வைக்கிற மாதிரி கை காலெல்லாம் இது பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. சோ உலக வரலாற்றிலே எலிக்கு ஹார்ட் ஆபரேஷன் இங்க தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த எலிக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோவால நின்னுட்டு பண்ண முடியாதுல. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்டர் லீ இருந்தார்ல சயின்டிஸ்ட், அவரு அது போக வந்து சாண்டகோ அப்படின்னு ஒரு கமாண்டர் இருந்தார்ல, சோ சீஃப், அவருமே வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு அவங்க மேல இவர் அப்படியே உட்கார்ந்துக்கிறாரு. சோ இப்படி உட்கார்ந்துக்கிட்டு ஸ்டேபிளா, அதாவது ஒரு பிடிமானமா பிடிச்சிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சேஃபான ஒரு கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள அந்த எலியை வச்சிருக்காங்க. சோ ரைட் சைடுல நம்ம ஹீரோயினி, லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் பொண்ணு இருக்குது. சோ எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் ரெடி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஓகே இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்டை ஓபன் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டுக்கு நேரா இருக்கக்கூடிய அந்த இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஓபன் பண்றாங்க. செஸ்ட்டை ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டுறாரு. போட்டுட்டு அவர் வந்து அந்த ஹார்ட்டுக்கு வந்து இது கொடுப்பாங்கல்ல சிபிஆர், அது மாதிரி அவரும் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பட் எல்லாருமே பாக்குறாங்க இல்ல இது நடக்கிற காரியம் கிடையாது, இவனுக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சு வச்சா, ஒரு எலிக்கு போய் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு தான் இருக்காங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க. பேசாம அந்த எலியை தூக்கி போட்டு வேலையை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இங்க என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் முடியல. அதே நேரத்தில் வந்து ஆஹா நம்ம ஏதோ தப்பன்ட்டோமோ, ஏதோ தப்பன்றோம், பட் என்ன தப்பன்றோம்னு யோசிக்கிறப்ப ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன இடுக்கி மாதிரி இருக்கும். சோ அதை அப்படி வாங்கிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரத்த குழாயை அப்படி மெதுவா பிடிச்சு தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா ஹார்ட்ல வந்து லைட்டா ஒரு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க இல்ல பரவாயில்ல நீங்க வந்து முயற்சி பண்ணீங்க, நல்ல ஒரு முயற்சி தான், பிரச்சனை இல்ல டாக்டர் நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. நம்ம காங்கலாம் வந்து டேய் ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எலிக்கு போய் ஹார்ட் ஆபரேஷனா, அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் சென்டர்லயா, ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க நீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலம்புறாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க கண்ட்ரோல் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு வேணான்னு சொல்லிச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா விட்டுறாத திரும்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாரு அப்படிங்குது. உடனே பக்கத்துல இருக்க ரெண்டு பேரும் அப்படியே பாக்குறாங்க, லுக் விடுறாங்க. ஏன்டா நீ ஒரு மாதிரி பாக்குறீங்க, இல்ல அப்படின்னு இல்லடா ஆக்சுவலி அவன் இவ்வளவு தூரம் போயிட்டான், அதான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ரத்த குழாயை பிடிச்சிக்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த பிரஷர் கொடுத்துட்டு இருக்காருல, அப்ப வந்து ஓகே நீ நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோயினை வந்துட்டு நீ தான் பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 1 2 3 ஸ்டாப் 1 2 3 ஸ்டாப் 1 2 3 ஸ்டாப் 1 2 3 ஸ்டாப் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோ ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம காங்களா அட போங்கடா டேய் இவங்களுக்கு வேற வேலை இல்லடான்னு கிளம்புறாரு. பட் நம்ம ஹீரோ ஹீரோயினி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாருமே சேர்ந்து சொல்லும்போது அந்த பொண்ணு தான் கவனிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஹார்ட் பீட் திரும்ப வந்துருச்சு அப்படின்றது. சோ அப்படியே பார்த்தா அந்த ஹார்ட் துடிக்கிறத காட்டுறாங்க பாருங்க. ஒரு எலியோட ஹார்ட் எவ்வளவு இருக்கணும், எங்க தம்மா துண்டு இருக்கும். சோ அந்த ஹார்ட் துடிக்கிறத எவ்வளவு அழகா காட்டுறாங்க. அப்படியே ஹார்ட் டப்பு 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 டப்புன்னு துடிக்க ஆரம்பிக்குது. சோ அப்படியே மெதுவா கவர்ல எடுக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சோ இப்போ வந்து நம்ம ஹீரோ ஆபரேஷன் பண்ணி இந்த எலியை காப்பாத்திட்டாரு. இந்த விஷயத்தை ஆல்மோஸ்ட் அங்க எப்பயுமே லைவ்ல வேற போயிட்டு இருக்குமா, அப்ப அவங்க கேக்குறாங்க டேய் என்னடா மவுஸ் பொளச்சிருச்சு, சரி இது லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றப்ப அந்த ட்வின் சிஸ்டர் பொண்ணு இருக்குல அந்த பொண்ணு ஓ மை காட் என்னது எலி பொளச்சிருச்சா, ஐயோபா அன்பிலீவபிள், இது எவ்வளவு பெரிய மிராக்கிள் தெரியுமா அப்படி அப்படிங்குது. என்ன நீ ரொம்ப பேசி இருக்காம, இது எல்லாம் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலகமே பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல இந்த விஷயத்தை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவோட டீம்ஸ் எல்லாம் பயங்கரமா சூப்பரா எப்படியோ இந்த எலியை பொழைக்க வச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் இங்க இருக்கிற பூமியில இருக்கிற நியூஸ் சேனல் முதல்ல டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த உலகத்திலே முதல்ல ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல ஆபரேஷன், அதுவும் ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு ஒரு எலிக்கு. அந்த எலி இப்ப நல்லபடியா உயிரோட இருக்கு அப்படின்னும், சோ ஜீரோ கிராவிட்டில ஆபரேஷன் பண்றதுங்கிறது இஸ் a possible அப்படிங்கறத இங்க ஒரு டாக்டர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பேரை தான் சொல்றாங்க. இத நம்ம சேர்மன் எல்லாருமே பாக்குறாங்க. கீழ கமாண்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து அவங்க தான் சீஃப். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜீரோ கிராவிட்டில முதல்ல நடந்த
நடந்த ஒரு ஆபரேஷன். இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு ஒரு எலிக்கு. சோ இனிமே ஜீரோ கிராவிட்டில என்னென்ன ஆபரேஷன் பண்ண முடியும், அதுவும் பெரிய எக்யூப்மென்ட் இல்லாம சின்னதா வச்சு பண்ணிருக்காங்க. சோ இனிமே அடுத்தடுத்து என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ எங்களுடைய முதல் முயற்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விடுறாங்க. சோ இதையும் சேர்மன் ஒரு பக்கம் பாக்குறாரு. சோ இங்க நம்ம ஹீரோ எல்லாரும் பாராட்டி இருக்காங்க. ஒருத்தனடா முத்தம் கொடுக்கறான், ஒருத்தனடா கட்டி பிடிக்கிறான், டேய் விடுங்கடா அப்படின்றாங்க. அப்ப டக்கு நம்ம ஈவா வந்துட்டு அப்படி தள்ளி விட்டுட்டு, டேய் உண்மையிலேயே நீ பெரிய ஆள்ரா, பெரிய டாக்டர் அப்படின்னு டக்குன்னு கட்டி பிடிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னும் பரவாயில்ல கமாண்டர், கமாண்டர்லாம் கூப்பிட வேணாம், நீ என்ன ஈவானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சு, பரவாயில்லடா டே இந்த எலியை காப்பாத்திட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இதுக்கு அளவு கடந்த சந்தோஷம் சொல்லலாம். டே சொல்ல போனா இவன் வந்து இப்பதான் என்னோட வேவ் லென்த்ல வர்றான் போல இருக்கு, நான் தான்டா உன்னை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ ஒரு நல்ல டாக்டர்ரா டூரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது போக வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான். இவங்களும் வந்துட்டு மேற்கொண்டு கட்டி பிடிக்கும் போது அவன் இன்னும் மேற்கொண்டு ஃபீல் ஆகுறான். சோ ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல்றது, அந்த உண்மையான காதல்றது வர ஆரம்பிக்குது. சோ இங்க இவருக்கு இந்த நேரத்துல ஃபீலிங் வருதா, கரெக்டா அந்த நேரத்துல அந்த கோயாங் பொண்ணு, அதாவது செகண்ட் ஹீரோயினி கால் பண்றாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு, ஐயோ இவளா அப்படின்னு அப்படியே நம்ம ஹீரோயினியை பாக்குறாங்க. சோ அந்த போனை எடுக்கல, அவங்களும் ட்ரை பண்றாங்க, பட் போனை எடுக்கல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே நம்ம ஹீரோயினியை பாக்குறாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ இப்போ இவங்க மேல லவ் வந்துகிட்டு இருக்குது. அங்க லவ் வரல, அது கட்டாயப்படுத்தி வர வச்ச காதல். சோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ யார லவ் பண்றது ஒரு குழப்பத்துக்கு வராரு. அப்படியே நம்ம ஹீரோயினியை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரியா வந்து ஃபீல் ஆகுறாரு. என்னன்னா அந்த உண்மையான காதல் அப்படின்ற ஒரு நல்ல ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை வந்து அவர் ஃபீல் பண்றாரு. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.